இப்போ ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் நேம் வச்சு நிறைய ஸ்கேம் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமான விஷயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மகளிர் சுய உதவி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அதுல வந்து மகளிர் எல்லாத்துக்குமே 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல கொஞ்சம் எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ அதுல அப்ளை பண்ற லேடிஸ் நிறைய பேருக்கு அப்ளை பண்ண அடுத்த நாளோ இல்ல அதுக்கு அடுத்த நாளோ ஒரு கால் வருது. அதுல எப்படின்னா ஸ்டாலின் சார் வாய்ஸ்ல ஏஐ ஜெனரேட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. அதுல என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு, செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம்னா, ஓகே மெசேஜ் எதுவும் வரல அப்படிங்கிறனால டேரக்டா ஜிபே ஆர் போன்பேல போயிட்டு நம்ம பின் போட்டு பேலன்ஸ் செக் பண்ணும்போது டேரக்டா நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அது அப்படியே வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது, டெபிட் ஆயிடுது. ஸோ இந்த இஷ்யூ வந்து நிறைய பேருக்கு லைவா நடந்தது. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, லேடிஸ் எல்லாருமே கவர்மெண்ட்டை ஒரு ஃபார்ம் எழுதியோ இல்ல ஆன்லைன்லயோ ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஆனா இந்த டேட்டா எல்லாமே எப்படி ஒரு ஸ்கேமர்ஸ் கைக்கு போகுது? ஒருவேளை கவர்மெண்ட்ல இருந்தே பண்றாங்களா இல்ல கவர்மெண்ட் கூட தொடர்புல இருந்து வேற யாராச்சும் பண்றாங்களா? இது என்ன மாதிரி கவர்மெண்ட் இருக்கிற டேட்டா எப்படி ஸ்கேமர் கைக்கு போகுதுன்னே தெரியலையே. ஓகே, நீங்க யாராச்சும் இந்த மகளிர் திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கால் சார் ஓடிபி யாராவது கேட்டாங்க அப்படின்னா எதுவுமே பண்ணாதீங்க. இதே மாதிரி கால் வந்தாலுமே ஜிபே ஆர் போன்பேல போய் பேலன்ஸ் எதுவுமே செக் பண்ணாதீங்க.